இறந்து போன முத்தோடைய கடைசி ஆசையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ நிறைவேற்றிருக்காங்க. அதாவது முத்து 1970களில் மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கணும், நாடகங்களை நடித்து தமிழ் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஆசையோடு காத்திருந்த அவரை கலைஞர் முதல்ல அவரை சினிமாவில் நடிக்க விருப்பம் இல்லாமல் அவரை வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அரசியலில் கலந்துக்க சொல்லி அவரை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் கலைஞரும் நல்ல ஒரு நண்பர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் அரசியல்னு வரும்போது 2 பேருக்கு இடையில் நிறைய பகை ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் எம்ஜிஆரை எப்படியாவது மக்கள் மத்தியிலேருந்து பிரிக்கணும், எம்ஜிஆர் செல்வாக்க குறைக்கணும் அப்படின்னு எம்ஜிஆருக்கு போட்டியாக தனது மகன் முத்தை சினிமாவில் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு கலைஞர் கருணாநிதி. அப்படி அவர் எடுத்த படத்தை பார்த்து எம்ஜிஆரே அசந்து போயிட்டாராம். ஏன்னா தமிழ் சினிமாவில் அவங்கவுங்க தனக்கென ஒரு பாணியை கொண்டு வந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், சினிமாவில் சாதிக்க முடியும்னு இருக்கும்போது எம்ஜிஆர் அவருக்குன்னு தனி ஸ்டைலில் நடித்து தனக்கென ஒரு மக்கள் கூட்டத்தை கூட்டினார். அவரை மாதிரியே நடித்து முத்து எம்ஜிஆரையே அசர வச்சாராம். அப்படியாப்பட்ட முத்து எம்ஜிஆரால் பயங்கரமான கடும் கோபத்துக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்காரு. அதன் பிறகு முத்துக்கு படங்களில் அந்தளவுக்கு மக்கள் ஆதரவு தரல. ஏன்னா அப்படியே எம்ஜிஆரை பார்த்து காப்படிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவரை வெறுத்து ஒதுக்கியிருக்காங்க. அதன் பிறகு திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலராக பல மேடைகளில் பாட்டு பாடி மக்களை பிரபலமாக வச்சிருக்காரு முத்து. அதன் பிறகு அவருக்கு அரசியலில் உள்ள வரலாம் அப்படின்னு ஆசையும் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் கலைஞருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனையின் காரணமாக கலைஞரால் முத்து ஒதுக்கப்பட்டிருக்காரு. அந்த நேரத்தில் முத்து அதிக மதுக்கும் அடிமையாக இருக்காரு. அதனாலேயே அவரது உடல்நிலை அப்படிங்கிறது மிகவும் மோசமடைய வச்சிருக்கு. இவரால் இதுக்கப்புறம் அரசியலில் சேர்ந்து கண்டிப்பாக இந்த அரசியல் கட்சியை மேம்படுத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் கலைஞர் கருணாநிதி ஸ்டாலினை வளர்த்து விட்டுருக்காரு. இருந்தாலும் முத்துக்கு தன் அப்பாவாலேயே கைவிடப்பட்டுடுமே, தன் அப்பா தன்னை சினிமாவில் சேர்த்து விட்டு பெரிய ஹீரோவாக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் என்னால் அதையும் சாதிக்க முடியல, அரசியலையும் என்னால் வர முடியல, ஆக மொத்தம் நான் கலைஞருடைய பையனாக இருந்து தோற்று போயிட்டேன் அப்படிங்கிற சின்ன ஒரு அவமானத்தாலேயே அவர் அளவுக்கு அதிகமாக குடித்து தனது உடம்பை கெடுத்துக்கிட்டு ஸோ ஒட்டுமொத்தமாக கலைஞரால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு மகனாக முத்து வாழ்ந்திருக்காரு. இருந்தாலும் முத்தை பொறுத்த வரைக்கும் தன் அப்பா மாதிரியே ஏதாவது ஒன்று சாதிக்கணும், அரசியலில் போயாச்சும் சாதித்து காட்டணும் அப்படின்னு அவருக்கு ஆசைகள் மட்டும் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் அதுவும் முடியாமல் போயிடுச்சு. இப்படி முத்தால் எதுவுமே சாதிக்க முடியாமல் ஏழ்மையில கடந்து இறந்து போன முத்துடைய உடல்நிலையை பார்த்து ஸ்டாலின் கதறி அழுதுருக்காரு. அந்த நேரத்தில் முத்தோடைய வீட்டில் இருந்த எல்லாருமே முத்து கடைசி இறக்கத்துக்கு முன்னாடி கூட அவர் கேட்டுக்கிட்டு இருந்த விஷயம் ஒன்று மட்டும்தான், தான் அப்பா மேலே பயங்கரமான பாசம் வச்சுருந்தேன், தான் அப்பாவுக்கு பிறந்த எல்லா பிள்ளைங்க மேலேயும் நான் பாசம் வச்சுருக்கேன். ஆனால் கடைசி நேரத்தில் நான் யார் கூடயும் பேசாமல் இப்படி இறந்து போகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் எங்கள் அப்பாவை சமாதிக்கு பக்கத்தில் தான் எனக்கு ஒரு சமாதி வேணும்னு ஆசைப்படுறேன். அட்லீஸ்ட் என்னால் அங்கே இருக்க முடியாதுன்னு தெரியும் எனக்கு. ஆனால் என்னை எங்கே எரித்தாலும் சரி, புதைச்சாலும் சரி, என் அப்பா கலைஞருடைய சமாதிக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு சின்ன ஃபோட்டோ மட்டுமாவது வச்சு என்னையும் எங்கள் அப்பாவையும் சேர்த்து வச்சிருங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு பல நாள் இரவு தூங்காமல் அவர் அழுது புலம்பிட்டு இருந்ததா அவங்களுடைய மனைவி ஸ்டாலின்கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க. அதை ஏற்றுக்கிட்ட ஸ்டாலின் கலைஞருடைய சமாதிக்கு பக்கத்தில் அவருக்குன்னு குட்டியாக ஒரு ஃபோட்டோ வச்சு அவரை தினமும் நாங்கள் வழிபடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காராம். இந்த செய்தி கேட்டு எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா என்னதான் ஸ்டாலினுக்கு முத்தை பிடிக்காது, 2 பேரும் பேசிக்கிறது இல்லை அப்படின்னாலும் அவருடைய கடைசி ஆசையை ஸ்டாலின் கேட்டவுடன் நிறைவேற்றுன்னு சொன்னது எல்லார் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.